வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ப்ரானை நல்லா க்ளீனாக சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. கடுகெல்லாம் போட வேண்டாம். சோம்பு போட்டு ஃப்ரை ஆன உடனே நான் வந்து 2 வெங்காயமும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயம் நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கணும். இப்போ சேர்த்துற அந்த பேஸ்ட் என்னென்னா ஒரு முழு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் மிளகு, இது 3யுமே ஈக்குவலாக எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி அந்த பேஸ்ட்டு சேர்த்திருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 3 தக்காளி பழம், கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்திருக்கிறேங்க. ஏன்னா தக்காளி நம்ம சேர்த்தும் போது தான் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கிடைக்கும். இப்போ தக்காளி வந்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விடணும். தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கிறேன். உப்பு சேர்த்துனா கொஞ்சம் சீக்கிரமாக மசிஞ்சிருங்கிறதுக்காக. இப்போ தக்காளி வந்துட்டு பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா அது வந்து வதங்கின ஸ்டேஜில் இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நான் ஒரு 1½ ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். சேர்த்திட்டு பச்சை வாசம் போகிற வரைக்குமே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துடுங்க. அதுக்கப்புறமா சிக்கன்